வணக்கம் மேடம். வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாக்குப்பதிவு காலையிலேருந்து எண்ணப்பட்டு வருகிறது பரபரப்பாக. இந்த நேரத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கைன்றது எப்படி இருக்க போகுது, இதனுடைய செயல்பாடுகள் என்ன, புதிதாக கியூஆர் கோடு எல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்களே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். வணக்கம். உங்களுக்கு உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து பரவலாக பாமர ஜனங்களுக்கு இதை பற்றி தெரியாது. சட்டம் படித்த எங்களுக்கு தெரியும், இல்லை எப்போதும் போல இருக்கிற அரசியல்வாதிகள் சில பேர் ரெகுலராக போயிட்டுருப்பாங்க. அது பழக்கத்தினால வந்ததுனால தெரியும். இது எப்படின்னாக்கா முதல்ல வந்து தேர்தல் அறிவிப்பு ஒன்று, அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் தாக்கல் ஒன்று, அப்புறம் வேட்பாளர்கள் சரி என்று அறிவிக்கப்படுவது ஒன்று, அதுக்கப்புறம் பிரச்சாரம் ஒன்று, அப்போ கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், அதுக்கப்புறமா அந்த வாக்களிக்கிற அன்னைக்கு தேர்தல் நடக்கிற அன்னைக்கு எப்படி இருக்கணும் விதிமுறைகள்லாம், அதுக்கு ஒரு மீட்டிங், அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு விதிமுறைகள் காணிக்கப்படுகிறது. அன்னைக்கு அந்த தேர்தல் அடிக்கும்போது முகவர்கள் நியமிப்பது, அங்கே வந்து ஒவ்வொரு இதுலேயும் கண்காணிப்பு, கேமராக்கள் ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா எவ்வளோ வாக்கு சதவீதம் 17Cங்கிற ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுறது, அது வந்து ஒரு இந்த அதிகாரப்பூர்வமாக இவ்வளோ வாக்கு சதவீதம் ஒவ்வொரு பூத்துலேயும் பதிவாயிருக்குங்கிறத அறிவிக்கிறது. அப்புறம் மொத்தமாக அந்த தொகுதி மொத்தமாக தமிழ்நாட்டில் பெண்கள் ஆண்கள் எவ்வளவு அது ஒரு முடிச்சு, அந்த பொட்டிகளை முதல்ல தேர்தல் வாக்குப்பதிவு முன்னாடி அந்த பொட்டியில் வந்து அந்தந்த சிம்பிள்கள் எத்தனை வேட்பாளர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன சின்ன வழங்கப்பட்டதோ அதில் அந்த பொட்டியில் கம்ப்யூட்டர் ரீதியாக அந்த பணியாளர்கள் நியமித்து அந்த பணியாளர்கள் வழியாக அதில் ஏற்றி பத்திரமா கொண்டு போய் முன்னிலையில் ஒரு ஸ்ட்ராங் ரூம்ங்கிற இடத்த வச்சு சீலை வச்சு பூட்டி அதுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு கொடுத்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு காலையில் அந்த மூவர்களை வரவழைச்சு அவங்க முன்னாடி இந்த சீலை உடைச்சு அதை பொட்டியை எடுத்து பொட்டியை ஏற்றி அதுக்கப்புறம் அந்தந்த சாவடியில் வரும்போது அவங்க முன்னாடி அந்த 0ங்கிற பட்டன் அமைக்கி இது முன்னாடி எதுவும் பதிவாகலை பாருங்க கரெக்டாக இருக்குது சொன்னதுக்கப்புறம் 7 மணிக்கு அதை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு நடந்து முடியறச்ச கடைசி இந்த 5-6 மணினாக்க 6 மணிக்கு கரெக்டாக கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் தாமதம் வந்தாலும் ஒன்றா அதுக்கு நடுவில் ஏதாவது க்யூ நின்றுட்டு தான் அவங்களுக்கு டோக்கனை கொடுத்து அவங்க மட்டும் அனுமதிக்கப்படுவாங்க. கடைசி ஓட்டு வரைக்கும் அதை பதிவு செஞ்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த சிபிஎம் சென்ட்ரல் யூனிட் அதை க்ளோஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுல பக்கத்து மோரலை வச்சு பண்ணி அங்கே இருக்கிற போலிங் ஆஃபீஸர்ஸு தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு அதிகாரிகள் முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சு ஒரு லாரி வரும், முகர்களும் கூட பின்னாடி போவோம், கொண்டு போய் எந்த இடத்துல வாக்கு எண்ணப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு பத்திரமான பாதுகாப்பான அறையில் வச்சு சீலை அவங்க முன்னாடி போட்டு ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய சீலை அது மேலே குத்துவாங்க. டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு துறையில் கையெழுந்த சிஆர்பிஎஃப் மத்திய பாதுகாப்பு படை அப்புறம் தமிழக பாதுகாப்பு படை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சிசி கேமரா வச்சுருப்பாங்க, வெளியில் உட்காந்து கண்காணிப்பாங்க. அடுத்த நாளே என்றதுன்னா ஒன்று. இப்போ வந்து அந்த 5 மாநிலங்களுக்கும் 3 கட்ட தேர்தல் நடந்ததுனால 29ஆம் தேதி தான் கடைசி தேர்தல் கட்டம் வந்து மேற்கு வங்காளத்தில் பதிவானதுனால அது வரைக்கும் காத்திருந்து இதை வந்து 2-3 நாள் கழித்து நாளைக்கு என்ன போகிறாங்க. இது எண்ணுவது என்பது தனிப்பெரு. இப்போ முகவர்கள் வந்து அதாவது வாக்காளர்கள் இது தேர்ந்தெடுத்து அவங்க வந்து தன்னுடைய நாமினேஷனை கொடுக்கறது ஒன்று, பத்திரை இந்த அரசு வரை கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது ஒன்று, அவங்க தகுதியாளர்கள் ஸ்கூட்டனி ஒன்று, அடுத்து அறிவிக்கப்படுற நாள் தேர்தல் பிரச்சாரம் வாக்குறை. இது வந்து 6வது கட்டம். இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிறது 6வது கட்டம். இதுதான் முக்கியமான கட்டம். இது வந்து தமிழக அதாவது தேர்தல் ஆணையம் 2023 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதுக்கு முன்னாடி 2023 சில விதிமுறைகளை வெளியிட்டது. அந்த வெளியிட்டது காரணமாக இந்த நான் இப்போ குறிப்பிட்டேன் இல்லையா, ஒவ்வொரு பகுதியாக வெளியிட்டது. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அது சாப்டர் 14 அத்தியாயம் 14ல் 14(1) அது வந்து முதல்ல இன்ட்ரடக்ஷன் ஒரு முகவரியை கொடுக்கறது எப்படி நடக்கவும் எலெக்ஷன் கமிஷனில் அப்படிங்கிறத. ஏன்னாக்கா இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் வச்சுருக்கோம், இவிஎம். அந்த இதை வந்து எப்படி தயார்படுத்துறது இப்போ பண்ணினாங்க. இப்போ வந்து அது எப்படி வந்து அதை பிரித்து எண்ண போகிறாங்கங்கிறது விஷயம். அதுக்கு முதல்ல வந்து 14.1 அதனுடைய அறிமுகம். அது 14.2 அந்த சட்டத்து அந்த பிரிவுபடி இவங்க தேர்தல் வாக்கு பதியும் போதும் அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள், வாக்கு எண்ணும் போது அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். வாக்கு எண்ணும் போது எப்படின்னாக்க யார் யார் எந்தெந்த பகுதி வைப்பாங்க அது முதல்லையே வந்து 2 நாளைக்கு முன்னாடியே முதல்ல வந்து முதல்ல தேர்தல் அறிவித்த உடனே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பார்வையாளர், அவர் வந்து அந்த மாநிலத்தை சாராத வட மாநில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தை சாராத வெளி மாநிலத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் அதிகாரி, அந்த தேர்தல் அதிகாரிங்கிற தமிழக அதிகாரியாக கூட இருக்கலாம்,
அவங்க வந்து இந்த தாசில்தார் லெவல் அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் லெவலில் இருக்கலாம், அதாவது குரூப் ஏ பிலாங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி பாஸ் பண்ணவங்களா இருக்கலாம். அவங்க கீழே ஏஆர்ஓ துணை தேர்தல் அதிகாரி இருப்பார். அதுக்கு கீழே பல பேர்கள் நியமிச்சிருப்பாங்க. அது பாஸ் இஷ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் ஓட்டு யூனிட்டை வந்து ரெடி பண்ணுறது, டெக்னிக்கல் சைடில் வந்து அந்த இதுலேருந்து என்ன பெல் அதிகாரம் பிஎஸ்எஃப், அது பெல்லேருந்து பெங்களூர்லேருந்து அதுலேருந்து தயாரித்து அவங்க இன்ஜினியர்கள் பார்க்கறதுக்கு ஒரு டீமு, இப்படியே பல எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி பல விதத்துக்காக பிரித்து அவங்க கீழே இயங்குவாங்க. அப்புறம் மோரல் மீட்டிங் நடத்துறதெல்லாம் நடத்துவாங்க. அப்படி நடத்துறச்சு இப்போ வந்து எண்ணுவதற்கான மூவர்களை வந்து முதல்ல வந்து இந்த அதிகாரிகளை தயார் பண்ணுறது. இந்த அதிகாரிகள் யாருனாக்க முதல்ல வந்து அதாவது மத்திய அரசை சேர்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க பெரிய லெவலில். அடுத்தது அந்தந்த மாநிலத்தில் வருவாய்த்துறை, கல்வித்துறை, இதில் இருக்கிற அதிகாரிகள், டீச்சர்கள், ஹெட் மாஸ்டர்கள் அவங்களெல்லாம் தான் முக்கால்வாசி பயன்படுத்துவாங்க. அது வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் முக்கியமாக வந்து இதில் வந்து ஒவ்வொரு பேர் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பணியில் அமர்த்துறாங்க. அப்போ அமர்த்தரைச்ச இவங்களை வந்து யாரை எந்த இடத்துல போடணுங்கிறது வந்து தீர்மானம் பண்ணுறது தான் 16.2 கீழே. அது என்னன்னாக்க கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர்கள், வாக்கு வந்து எண்ணுவதை மேற்பார்வையாளர்கள் 1, 2வது அவங்களுக்கு உதவி புரிவதற்கான உதவியாளர், 3வது என்னன்னாக்க இதை செலக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் போட்டு அவங்க ஏற்றி அதை கலக்கி போட்டானாக்க அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், மாவட்ட தேர்தல் அதிகாரி, அவர் வந்து முன்னிலையில் நடக்கும். நடந்த போது பிரித்து அது ரேண்டமைசேஷன் பேர், அதை பிரித்து கலந்து பிரிக்கிறச்ச அந்த ஸ்டாஃப் எங்கெங்கே இருக்காங்கங்கிறது அது ஃபிக்ஸ் பண்ணும். அதை வந்து தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட ஒப்புதல் வாங்கி அவங்களுக்கு இந்தந்த பகுதியான வேலைகள் பிரிக்கப்படும். அது முதல்ல முடிஞ்சிடும். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து இந்த பிரிக்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த தேர்தல் அதிகாரி, அந்த தொகுதி தேர்தல் அதிகாரி அவங்க முன்னிலை இருக்கணும். அப்போ அந்த பார்வையாளர் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அடுத்த கட்டம் என்னன்னாக்க இந்த மாதிரி பிரிக்கப்பட்ட அதிகாரிகள் எந்தெந்த அசம்பிளி தொகுதிக்கு போகிறப்பாங்க. அதாவது முதல்ல கட்டத்தில் அவங்க என்னென்ன இதில் வந்து வருவாங்க மொத்தமாக எடுத்துருவாங்க. அப்புறம் அசம்பிளி தொகுதியில் எந்தெந்த அதாவது ஒரு இப்போ இந்த இடத்துக்கு ஒரு அடையாறுனா ஒரு பகுதி இருக்குது, பெசன்ட் நகர் ஒரு பகுதி இருக்குது, இதில் வேளச்சேரியில் தரமணி, திருவான்மையில் இருக்குது. ஸோ இவங்கவுங்க எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு உட்கார போகிறாங்கிறத அடுத்த கட்டத்தில் பிரிப்பாங்க. அது வந்து பிடிச்ச இந்த சாஃப்ட்வேரை வந்து பயன்படுத்தி 24 மணி நேரத்துக்குள்ளே முடிப்பாங்க. ஏதாவது அது இப்போ அந்த கம்ப்யூட்டர் சரியாக வேலை பண்ணனாக்க அது மனித இதுவாக பண்ணுறதுக்கு ஸ்கீட்டு குலுக்கி போட்டு எடுப்பாங்க. அப்போ தான் பார்வையாளர் இருப்பாங்க. அந்த சமயத்தில் மட்டும்தான் பார்வையாளர் கட்டாயம் இருக்கணும். அதை முடித்ததுக்கு அப்புறமா இவங்க 3வது கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு டேபிள் கொடுப்பாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு ஆர்ஓ டேபிள், ஆர்ஓன்னா தேர்தல் அதிகாரியோட டேபிள், அதில் தான் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க, தேர்தல் பணியில் நியமிக்கப்பட்டவங்க, வர முடியாத சீனியர் சிட்டிசனுக்கு கொடுத்த தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதுக்கு தனியான அதிகாரி. அதுக்கு அடுத்தது கீழே வந்து 14 டேபிள் போட்டிருக்காங்க. 1+14 14 டேபிள்னா ஒரு இவிஎம் மிஷின் ஒரு இடத்துல இருக்கும். அதில் இப்போ போன காலகட்டத்தில் எஸ்ஆர் சீராய்வு நடக்கிறதுக்கு முன்னாடி 33 லட்சம் 4 லட்சம்லாம் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரவுண்டில் 10,000 என்ற மாதிரி ஒரு மிஷினில் வந்து 10,000 லோட் ஆகிற மாதிரி இருக்கும். அது பதிவாயிருக்கும். அதை பிரித்து என்றதுக்கு பார்த்தீங்கன்னா 10 டேபிள் அந்த மாதிரி கணக்கு 15 டேபிள் மாதிரி. இந்த தடவை ஒரு இது ஆர்ஓ டேபிள் போகுது, அதுக்கு சரி இந்த தபால் வழக்கு ஒரு 14 டேபிள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டேபிள்லையும் 850 மேக்ஸிமம் ஒரு பூத்தில் இருக்கும். ஒரு டேபிளில் ஒரு பூத்துக்கான அந்த டப்பா வைக்கப்படும், அந்த விஷன் அதை பிரித்து உடச்சி பார்க்கறது. இப்படியாக ஒரு அது வந்து மொத்தமாக ஒரே சமயத்தில் எண்ணினாங்கன்னா ஒரு 10,000 வாக்குகள் எண்ணப்படும். அது எப்படி எண்ணப்படுங்கிறது ஒரு முறை இருக்கிறத. அதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பிட வேண்டிய தபால் வாக்குகள் முதல்ல முகவர்களை உள்ளே விடுவாங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் ஒரு 5 மணிக்கு ஒரு இடத்துல போய் கூப்பிட்டு இந்த ரேண்டமைசேஷனை பண்ணி உங்களுக்கு இந்த நேரம் பிரிக்கப்பட்டது இந்த டேபிள் சொல்லி கணக்கு போட்டதுக்கப்புறம் அவங்க உடனே புறப்பட்டு அந்த பகுதிக்கு வந்து அந்தந்த இடத்துல அமர்ந்துருவாங்க 6 மணிக்குள்ள. அப்புறம் தான் 7 மணிக்கு இந்த முகவர்கள் வேட்பாளரை சார்ந்த முகவர்கள் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா கியூஆர் கார்டு இது என்ன விஷயம்னாக்க இது புதுவிதமாக இந்த முறையில் தேர்தல் ஆணையம் இந்த 5 மாநிலங்களையும் அறிமுகப்படுத்திருக்கிறது. காரணம்னாக்க முன்னெல்லாம் வெறும் பாஸ் கொடுப்பாங்க, கவுண்டிங் ஏஜென்ட்டு எண்ணக்கூடிய முகவர்கள் வேட்பாளர் முகவர்கள் கொடுத்து பேட்சை கொடுத்து அதை அப்படியே கொடுத்துருவாங்க. அது செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க இந்த இருக்கிற இராணுவத்துறையும் போலீஸ் அதிகாரிகளும். ஆனால் இப்பொழுது இதிலெல்லாம் வந்து ஒரு விதமான முறைகேடுகள் நடக்கக்கூடாதுன்னு
இப்போ இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே QR வச்சு அதை ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ மூவரல் கையில் கொடுத்துருக்காங்க. அந்த மூவரல் எடுத்துகிட்டு போய் இப்போ என்னது ஸ்கேன் பண்ண நம்பர் எங்கிட்ட இருக்குதா, அது அங்கே நான் உள்ளே போகும்போது ஸ்கேன் பண்ணால் தான் என்னை அனுமதிக்கும், இல்லாட்டா தடுத்துரும். இதுதான் இந்த QR கோடு நான் இப்போ சொன்னேன். ரைட்டிங் பேடு, பேனா, இப்போ போர்டு கையில் இந்த பேடு வச்சு எழுதுகிற அந்த கையில் எக்ஸாம் எழுதுவேன் அந்த பேடு, அதுக்கு இந்த 17C ஃபார்ம், இதுகள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும். மொபைல் அனுமதிக்கப்படாது. வேறு விதமான மின்னணு சாதனங்கள் அனுமதிக்கப்படுவதில் தரவு செக்கிங் இருக்கும். இது மட்டும்தான் அனுமதிக்கப்படும். அதனால் கண்காணிப்பாக கண்கொத்தியாக இந்த முகவர்கள் 17Cயும் கடைசியாக முடிகிற இந்த இவிஎம்மில் வர்றதும் கரெக்டாக இருக்கா பார்ப்பாங்க. அது ஒரு பக்கம். அதையும் தாண்டி விவி பேடு, நம்ம எந்த சின்னத்துக்கு ஒப்படைப்பு நீங்கள் போட்டோமோ அந்த பிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற டப்பாவில் சேர்ந்துருக்கும். அந்த டப்பாவை திறந்து எண்ணுவாங்க. அந்த எண்ணிக்கை சரியாக இருக்கணும். அந்த எண்ணிக்கை சரியாக இல்லைனாக்க அதை எதிர்கொள்வதற்கு, அப்ஜெக்ஷன் பண்ணுவதற்கு வேட்பாளர் முகவர்களுக்கும் உரிமை உண்டு. அதை வந்து பார்வையாளரை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் குறையுது அப்படி இந்த மைக்ரோ பார்வையில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து பார்வையாளர் கவனத்துக்கு கொண்டு போவாங்க, தேர்தலுக்கு கொண்டு போவாங்க. அப்போ திருப்பி அதை செக் பண்ணி ரீகவுண்டிங் வருவதற்கு இது ஒரு முறை உண்டு. உடனே அந்த இடத்துல வந்து அந்த ரவுண்டில் அந்த பொட்டியை வந்து அந்த அந்த எந்த மிஷினில் குறைவாக இருக்கோ அதை மார்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற இதில் மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த ரவுண்டில் அது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வராது. அதனால் ஏன்னா அந்த 2வது முறை நிறுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுவாங்க. அடுத்தது 3வது ரவுண்டு எடுப்பாங்க. இப்படியாக சேலச்சேரியை பொறுத்த வரைக்கும் 2,17,000 ஓட்டு பதிவாயிருக்கு. அப்போ 2,17,000 ஒரு ரவுண்டில் 10,000 ஓட்டு 12,000 ஓட்டு அனௌன்ஸ் பண்ண ரவுண்டு முடிக்கிறாங்கனாக்க ஒரு 20 ரவுண்டுகள் போகும். 20 ரவுண்டுகள் முடித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் சரியாக எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துடுச்சுனாக்க எந்த வேட்பாளர் ஜெயிக்கிறாரோ அந்த எல்லாத்தையும் கூட்டி தேர்தல் அதிகாரி முடிவு எடுத்து கணக்கை காட்டி பார்வையாளருடைய ஒப்புதலை கையெழுத்து பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்திற்கு அமைத்து அவங்க ஒப்புதலை பெற்றுக்கொண்டு தான் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் ஏற்றுவாங்க. ஏற்றினதுக்கு அப்புறமா அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சுயேட்சை வேட்பாளரோ இந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் யாரோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலிடம், 2வது இடம் இவ்வளோ வாக்கு, முதலிடம் இவ்வளோ வாக்கு, இவ்வளோ வித்தியாசம், இதான் அஃபிஷியல்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் எழுதி உடனே அந்த பார்வையாளரும் தேர்தல் அதிகாரியும் சேர்ந்து அந்த வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. இது ஒரு முறை. இதுதான் இந்த முறை நடக்கும். இதுக்கு நடுவில் சில பிரச்சனைகள் வருதுன்னாக்க இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு முகவரை நியமித்திருக்கிறாரு. அந்த முகவர் வந்து முதன்மை முகவர் அவருடைய எண்ணத்துக்கு மாறாக நடைபெறுகிறார்கள், அவரை ரத்து செய்து அவருக்கு பதிலாக இன்னொரு முகவரை நியமிப்பதற்கு வழிகள் உண்டு. அதற்கு ஃபார்ம் 8 அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவரை ரத்து செய்கிறோம், ஃபார்ம் 9 கொடுத்து புதுசாக இவரை போட்டிருக்கோம், அவர் இடத்துல இவர் கொண்டு வரோம் சொல்லி செய்ய முடியும். அது தேர்தல் அதிகாரி செஞ்சுக்கணும். இப்போ இதுதான் முக்கியம். ஆனால் முகவர்கள் எப்போதும் 7 மணிக்கு 8 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கும். 7 மணிக்குள்ள எல்லாரும் வந்து அந்த செக்கிங்லாம் முடிச்சிடணும். லேட்டாக வந்தால் வேட்பாளர் முகவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது 1 மணி நேரம் தான் கணக்கு. வரலைனாக்க அனுமதிக்க மாட்டார்கள். இப்படியாகத்தான் இன்னைக்கு நடைபெற்றுருக்குது. நேற்றே இதுக்கான எல்லா வேலைகளையும் நீர் கொடுக்கறது, ஷெட்டு போடுறது, கார் பாஸ், கார் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுக்குறாங்க. யாருக்குனாக்க கவுண்டிங் ஏஜென்ட்டு, வேட்பாளர், சீஃப் ஏஜென்ட்டு எல்லாருக்கும் யார் யார் வண்டி வச்சுருக்கீங்களோ 2 வீலர் 4 வீலராக பாஸ் கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த வாகனங்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படும். அங்கே தான் அவங்க பார்க் பண்ணணும். மற்ற எந்த வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது எப்படி நடைபெறுவதற்கான ஒரு முன் உதாரணத்தை நம்ம விளக்கணும். தொடர்ந்து பேசும் தகவல் கொடுத்தமைக்கு நன்றி.